வணக்கம். மையம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கான தடையை மத்திய அரசு நீக்கியிருக்கு. ஜல்லிக்கட்டு தடை நீங்கினதுனால நிறைய தமிழர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழரோட பண்பாட்டு அடையாளம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஜல்லிக்கட்டு விளையாட்டு மட்டும்தான் தமிழரோட பண்பாடா? அவங்களோட உணவு, உடை, அவங்களோட திருமண முறை, அவங்களோட மருத்துவம், தொழில்னு பல பண்பாட்டு அடையாளங்கள் தமிழர்களுக்கு இருக்கு. அதையெல்லாம் நிறைய நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மையிலுமே தமிழர் பண்பாட்டு அடையாளங்கள் என்னென்ன, அது என்னென்ன மாறி போயிருக்குது, இது குறித்து தான் இந்த வார மையம் நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். தமிழர் பண்பாட்டு அடையாளங்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசுறதுக்காக இன்னைக்கு மையம் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் மதிமாறன். வணக்கம் மையம். முதல்ல இந்த தமிழர் பண்பாட்டு பற்றி ரொம்ப விரிவாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். பண்பாடு அப்படிங்கிற வார்த்தையை பற்றியே கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பண்பாடு அப்படின்னா என்ன? தமிழர் பண்பாடு அப்படின்றது என்ன? பண்பாடு அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு வயசு ஒரு 50 அல்லது 60 தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இது ஆங்கிலத்தில் கல்ச்சர் அப்படிங்கிற வார்த்தையை தமிழ் படுத்தணுங்கிறதுக்காக சமீபமாக பண்ணது தான் பண்பாடுங்கிறது. பண்பு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நீண்ட சொல்லு. பண்பாக இருக்கிறது பற்றியான சங்க காலத்திலேருந்து இருக்குதுங்கிறது. பண்பாடுங்கிறது கல்ச்சரை சொன்னது தான். அப்போ அதுக்கு முன்னால் இங்கே என்ன இருந்திருக்குது? பண்பாடுன்னு ஒன்று இருந்திருக்குதா? கல்ச்சர் அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா, பண்பாடோட வேறு ஒரு சமஸ்கிருத சொல்லு தான் இங்கே ஆதிக்கம் செலுத்துச்சு. அது என்ன பார்த்திங்கன்னா கலாச்சாரம் அப்படிங்கிறது தான். கலாச்சாரம்னு ஒன்று நமக்கு இருக்குதா அப்படின்னு கேள்வி எழுப்பி பார்த்திங்கன்னா, கலாச்சாரம் இங்கே இல்லை, பதிலாக ஆச்சாரம் தான் இங்கே இருந்திருக்குது. இந்த ஆச்சாரம் தான் இங்கே கேட்டகரியாக தனித்தனி குழுக்களாக இருக்கிற மனோபாவம் தான் இங்கே இருந்திருக்குதே தவிர பொது பண்பாடு அப்படிங்கிறது இங்கே இல்லை. குறிப்பாக இது தமிழகத்துக்கு மட்டுமில்லை, இந்தியா முழுக்கவே ஒரு பிராந்திய அந்தந்த ரீஜனில் இருக்கிற மக்களோட தனித்தனி பண்பாட்டு அடையாளம் நீங்கள் தனியாக எதுவும் பார்த்துட முடியாது. ஆனால் நீங்கள் நெட்வொர்க்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆச்சாரம் அந்தந்த பகுதி, அந்த சீதோஷ நிலை, அங்கே பேசுகிற மொழியை சார்ந்து இது வேறுபடுமே தவிர மற்றபடி இதுதான் இங்கே இருக்குது, ஆச்சாரம் தான் இருக்குது. இன்னும் சரியாக சொல்லணும்னா, இந்தியா முழுக்க இறை வழிபாட்டு முறையில் இருக்கிற ஒரு ஏற்ற தாழ்வு, அப்புறம் பார்த்திங்கன்னா சமஸ்கிருத ஸ்லோக மந்திரம், அப்புறம் தீண்டாமை, ஊருக்கு வெளியே சேரி, தலித் மக்கள் மீதான வன்முறை, இடைநிலை சாதிகளோட வழிபாட்டு முறையில் மறுக்கிற தன்மை, தனித்தனி குழுக்களாகங்கிற விஷயம்லாம் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க ஒரே மாதிரி இருக்குது. எந்தெந்த மக்களுக்கும் தனி பண்பாடுன்னு இல்லை. இதுதான் ஒரு பொது பண்பாடாக இயங்குது. இது மொழி வாரியாக அங்கங்கே இயங்குது. குறிப்பாக தமிழகத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழர் இன்னொரு தமிழனோடு தொடர்பு கொள்வதற்கு என்ன அடிப்படையில் ஒரு பொதுவாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மொழி தான் இருக்குது. ஒரு தமிழ் மொழியை தவிர இன்னொரு தமிழன் தனிப்பட்ட முறையில் இன்னொரு தமிழனோடு உறவு கொள்வதே கிடையாது. மொழிங்கிறது எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கிற வேலையா இருக்கு. தமிழர்களை ஒன்றிணைக்கிற ஒரு பண்பாட்டு அடையாளம் மொழி தான். மொழி பண்பாட்டு அடையாளம்னு சொல்கிறத விடவும் உங்களோடு பேசுவதற்கு, உங்களோடு நான் தொடர்பு கொள்வதற்கு மட்டும்தான் பயன்படுதே தவிர உங்களோடு உறவு கொள்வதற்கு மொழி பயன்படவே இல்லை. குறிப்பாக ஒரே மொழி பேசுகிற ஒரே சமூகத்தை சேர்ந்த ஒரே பகுதியில் வாங்க தமிழன்கிற ஒரு பெரிய தமிழ்நாடுக்குள்ளே விரிவான வளர்ச்சி வேண்டாம். ஒரே ஊருன்னு எடுத்துக்கோங்க, ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் ஒரு கிராமம்னு எடுத்துகிட்டு அந்த கிராமத்துக்குள்ளாரியே ஒரே மொழி பேசுகிற ஒரே பகுதியில் வாழ்கிற அந்த மக்கள் மத்தியில் மொழி தான் இருக்குது தொடர்பு தவிர மற்றபடி திருமண உறவுகள்லையோ அவங்களோட குடும்ப விஷயங்கள்லையோ எதுலேயுமே அவங்களுக்கு ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பே கிடையாதுங்கிறது பிரச்சனை இல்லை. தொடர்பு வச்சுக்க முயற்சி செஞ்சால் அதுதான் மிகப்பெரிய வன்முறையாகவும் மாறுது. ஒரு தமிழன் இன்னொரு தமிழனோடு மொழியை தாண்டி நம்ம உறவாக இருக்கலாம்னு முயற்சி பண்ணால் அது என்ன ஆகுதுன்னா, முயற்சி பண்ணுறது முயற்சி பண்ணலைங்கிறதையும் தாண்டி முயற்சி பண்ணால் அதுதான் பெரிய வன்முறைக்குரிய இப்போ இங்கே ஒரு கலாச்சாரமாக இருக்குது. அதான் சொன்ன மாதிரி பண்பாடுங்கிற கான்செப்டுக்கே நம்ம வரல, ஆச்சாரம் தான் இருக்குது. பொதுவில் பேசும்போது பண்பாடுன்னு இயங்குறோம், ஆனால் அதோடு சேர்ந்து புழங்கும் போது இந்த வன்முறைகள் தொடர்ந்து நடக்குது. இது இந்தியா முழுக்க பண்பாட்டு அடையாளம்னால என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த ஜல்லிக்கட்டு இப்போ அதிகமாக பேசப்படுது அப்படிங்கிறதுனால நம்ம அதை பற்றி கொஞ்சம் பேசிடலாம்னு நினைக்கிறேன். இது தமிழரோட பண்பாட்டு விளையாட்டு, இது நம்மளுடைய கலாச்சாரமான ஒன்று, காலங்காலமாக நம்ம பின்பற்றி வந்திருக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அது ஏன் அந்த மாதிரியான ஒரு அடையாளமாக மாறி? அதாவது தமிழர் பண்பாடுன்னு நம்ம பேசுகிறோம்னா அது பொதுவாக தமிழ் பேசுகிற அல்லது பூர்வீகமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களின் பொது பழக்கம் தான் ஒரு பொது தமிழருங்கிற பண்பாட்டுக்குள்ளே வரும். இப்போ ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழர்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் அது எங்கே இருக்குதுன்னா ஒரு பகுதி, ஒரு தமிழர் வாழ்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மத்தியில் தொடர்ந்து இருந்திருக்குது. இப்போ அது தமிழர் பண்பாடு இப்படி வச்சுக்கலாம். அதை நீங்கள் தமிழர் பண்பாடு, அது தமிழர் பண்பாடுன்னே ஒத்துப்போன்னு வச்சுங்களேன்.
அதனால் அந்த ஜல்லிக்கட்டில் ஈடுபடுகிற மக்களுக்கு நன்மையாக தீமையாக இருந்திருக்குதா அப்படின்னு பார்க்கணும் நம்ம எல்லா விஷயங்கள்லையும். அந்த ஜல்லிக்கட்டில் ஈடுபடுவதனால் மாடுகள் துன்புறுத்தப்படுறாங்க, மாடுகள் துன்புறுத்தப்படுது, மாடுகளுக்கு பிரச்சனையாகுதுன்னு வெளியிலேருந்து பேசுகிறவங்க சொல்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் அதில் ஈடுபடுகிற தமிழர்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குது. குறிப்பாக சரியாக சொல்லணும்னா ஜல்லிக்கட்டில் ஒரு சாதாரணமாக சரியாக படிக்காத பையனை பற்றி ஒரு அபிப்பிராயம் சொல்லுவாங்கல்லங்க, சரியாக படிக்கலாம் நீ மாடு மேய்க்க தான் போவே அப்படின்னு. அப்படி என்னென்னா படித்தவன் மாடு மேய்க்க மாட்டான் இல்லையா? படித்து சமூக அந்தஸ்து வேலை வாய்ப்புன்னு ஒருத்தன் வந்துட்டான்னா அவன் மாடு மேய்ப்பது இழிவானது கிடையாது. ஆனால் மாடு மேய்க்கிற மனோபாவம் வர்க்க நிலை உயர்ந்ததுனால அதுக்கு போக முடியாதுங்கிற மாதிரியே அப்போ ஜல்லிக்கட்டில் மாடை அடக்குவதுங்கிறது அதை விட கூடுதலானது இல்லையா? ஒரு மாடை அடுக்கிற மனோபாவம் வரணும்னு சொன்னால் அவனுக்கு அந்த மாடை அடுக்கிறவருக்கு கல்வி வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களில் ஸ்டேட்டஸ் உயர்வு இல்லாமல் இருக்கிறது அந்த மனோபாவம் உருவாக்குது. அப்போ இயல்பிலே சிறு வயதிலிருந்தே ஒரு காளையோடு தொடர்ந்து வீட்டில் வளர்றவருக்கு அவருக்கு தன் கல்வியை உயர்த்திக்கணும், தன் வாழ்நிலையை உயர்த்திக்கணுங்கிறத விட இந்த மாடை அடக்கணுங்கிறதுனால அவரோட அந்த குறிப்பிட்ட அந்த மக்களோட கல்வி வேலை வாய்ப்பு எல்லாம் பின்னுக்கு போய் அவர்களோட பொருளாதார விஷயங்கள் வீழ்ந்துக்கிட்டே இருந்திருக்குது. வரலாற்றில் ஜல்லிக்கட்டு நடந்த காலங்கள் முழுக்க அந்த மக்கள் பின்னோக்கி போய்கிட்டே இருந்தாங்க. அப்படி பார்த்தா இப்போ நிறைய படித்த பசங்கள்லாம் கூட ஜல்லிக்கட்டில் விளையாட வராங்கன்னு சொல்ல முடியாது. இது கிராமத்திலிருந்து நகரத்துக்கு குடியேறின வசதியானவங்க அல்லது வேலை வாய்ப்பு வந்தவங்க இங்கே சொகுசான ஒரு வாழ்க்கையில் வாழ்வாங்க. ஆனால் ஊரில் குடித்த கேப்பங்கோடு கஞ்சி பற்றி இங்கே சிலாகிச்சு பேசுகிறது ஒரு மகிழ்ச்சி இருக்குமே தவிர ஊருக்கு போனால் 2 நாளைக்கு மேலே இவங்க தங்க மாட்டாங்க. இந்த பழசை விரும்புறது ஊரை விரும்புவதுங்கிற மனோபாவங்கிறது வேறு, நடைமுறையில் இருக்கிறது வேறு ஒன்று. இன்னும் சரியாக சொல்லணும்னா குறிப்பாக ஜல்லிக்கட்டில் ஈடுபடுகிற அந்த மக்கள் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பின்தங்கி இருந்தாங்க. குறிப்பாக வெள்ளக்காரன் ஆட்சியில் தமிழ் சமுதாயத்தில் மிக கொடூரமான ஒடுக்குமுறைக்கு உள்ளான சமூகம்னு எந்த சமூகம்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டில் ஈடுபடுற அந்த மக்கள் தான். அவ்வளவு கொடூரமான ஒடுக்குமுறைக்கு உள்ளானாங்க. அந்த ஒடுக்குமுறைக்கு எதிர்த்து ஜல்லிக்கட்டின் வீரம் எதுவுமே அவங்கள காப்பாற்றவே இல்லை. ஜல்லிக்கட்டில் இவர் வீரமாக போராடுகிற அவர்கள் தன் மீது நடத்தப்பட்ட ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்து இட வாய்ப்பு இல்லாமே அங்கே இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, எப்போ அவங்க வராங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரர் கல்வி எல்லாருக்கும் கொடுக்குறான், ஆனால் இவங்க மேலே ரொம்ப ஒடுக்குமுறை செய்கிறான். அப்போ எப்போ வருதுன்னா நீதி கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு தான் தமிழ்நாட்டில் மிக குறிப்பாக ஜல்லிக்கட்டில் ஈடுபடுகிற கள்ளர் சமுதாய மக்களுக்கு தனி பள்ளிக்கூடங்கள் அவங்க தான் உருவாக்குறாங்க. இன்னும் சரியாக சொல்லணும்னா நீதி கட்சி தலைவர்களில் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க யாருமே கிடையாது, அவங்க உருவாக்குறாங்க. அதுக்கு பிற்பாடு பெரியார் போன்றவர்கள் எளிய மக்களுக்கு மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அந்த சமூக மக்கள் படித்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி அவர் இடஒதுக்கீடு குலக்கல்வி திட்ட எதிர்ப்பு போராட்டம்லாம் நடத்தி அந்த பகுதி மக்களில் காமராஜர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவரோடு இணைந்து பல பகுதிகளில் நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்ததுனால தான் அந்த சமூகத்தை நிறைய பேர் படித்து இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி திரையுலகில் நிறைய பேர் இருக்கிறாங்க, கவிஞர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க, அரசியல் அதிகாரத்தில் நிறைய பேர் அந்த சமூகத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. பண்பாடுங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. இன்னொன்று எல்லாருமே அதிகமாக சொல்கிறது பார்த்தா இந்த தமிழர்களோட விளையாட்டுக்கள் இதெல்லாம் பற்றி ரொம்ப விரிவாக சொன்னீங்க. அடுத்ததாக பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய மதம், தமிழர்களுக்குன்னு இருக்கிற மதம், அவங்க பெரும்பாலும் இந்து சமயத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அப்போது ஒரு கேள்வி வருது, அப்போ கிறிஸ்டின்ஸாக இருக்கிறவங்க இல்லாட்டி இஸ்லாமியத்தை வழிபடுறவங்க இவங்களெல்லாம் நம்ம என்ன மாதிரி ஒன்றா பார்ப்போமா, அவங்க எல்லாமே தமிழர்களான்ற மாதிரியெல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. இந்த பண்பாட்டு அடையாளங்களில் பெரும்பாலும் நிறைய பேர் உள்ளே போட்டு குழப்புற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதம் கொண்டு நிறுவுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பழமைவாத கண்ணோட்டம் உள்ளவர்கள் மதத்தையும் சாதியையும் விடாமல் அதுக்கு வேறு வேறு புனைப்பேர்கள் கொடுத்து புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அறிவுத்துறை சார்ந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மதம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி கேட்டகரி, எந்த மதத்தில் எந்த மக்கள் நம்பிக்கையாக இருக்கிறார்களோ அந்த மதமே அவர்களை படிக்கக்கூடாது அப்படின்னு அடக்கி வச்சுருந்த போது அதை ப்ராட்டஸ்ட் பண்ணி தான் இன்றைக்கி இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் படித்து வந்திருக்கிறாங்க. அப்போ பெரும்பான்மையான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கோயில்கள் இருக்கிற மதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இன்றைக்கி டாமினேட் பண்ணுது. இப்போ நிறைய பேர் பண்பாட்டு அடையாளம்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது தமிழர் அடையாளம் கிடையாது, மாறாக தமிழர் அடையாளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறு தெய்வ வழிபாட்டு முறை. ஒவ்வொரு ஊர்லேயும் அந்தந்த மக்கள் வழிபடுற முறை தான் அவங்களோட அடையாளம்னு சொல்கிறாங்க. நான் முதல்லே சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு விஷயத்தையும் இந்த சிறுதெய்வ வழிபாட்டும் கூட நம்ம தொடர்படுத்தி பார்க்கலாம். அது அவர்களுக்கு பயன்பட்டுருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று, அது சிறுதெய்வ வழிபாடுன்னு இவர்கள் ஒரு முற்போக்கான பேர் கொடுத்தாலும் அது சமூகத்தில் இப்போ இல்லை, அது பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து இருந்துட்டு அதுக்கு பேர் என்ன, குலதெய்வ வழிபாடு. ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு கடவுள், அந்த சாதி கடவுளை தான் அவங்க வழிபடணுங்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா பொது பண்பாட்டு, இப்போ இந்து சமூக அமைப்பில் கூட இன்றைக்கி இந்து அமைப்புகள் வந்ததுக்கு பிற்பாடு நீங்களும் இந்து நானும் இந்து எல்லாம் ஒன்றாவான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஒன்றா சேர்ந்து போனால் ஒரு இந்து கோயிலுக்குள்ளார நானும் கும்பிட வரேன்னு இன்னொரு சாதி மக்கள் போனாங்கன்னா ஏன்டா கும்பிட வரேன்னு அடிக்கிறாங்க, வேறு மதத்துக்கார அடிக்கல, ஒன்றா போகலான்னு சொல்கிறவங்களே அடிக்கிறாங்க, ஏன் நீ எங்கள் கோயிலுக்கு கும்பிடுற அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா இந்த கூறு மிக அதிகமாக இந்த மெயின் ஸ்ட்ரீம் இருக்கிற கோயில்களை விடவும் இந்த சிறு தெய்வ வழிபாட்டு முறையில் ரொம்ப மூர்க்கமாக இருக்குது.
இன்றைக்கி நடந்திருக்கிற தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க நடந்திருக்கிற இந்த கடவுள் சார்ந்த சண்டைகள் அல்லது வன்முறைகள், தலித் மக்கள் மீது நடந்திருக்கிற வன்முறைகள் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு மேல் இருக்கிற சாதிக்காரர்களின் கடவுள்களை அல்லது ஊர் கடவுளை குலதெய்வ வழிபாட்டு முறையில் நாங்களும் பங்கெடுத்துக்கிறோன்னு வரும்போது தான் வன்முறை நடக்குது. இது ரொம்ப தியரட்டிக்கலா போகாம ஒரு 2-3 எடுத்துக்காட்டுகளோட சொன்னா ரொம்ப நீங்கள் எளிதா இருக்கும்னு உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் கோயிலே சொல்கிறேன்.